ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காயை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். வெயில் இருந்ததுன்னா வெயிலில் 2 நாள் வச்சு எடுங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணியெல்லாம் விடும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய கரண்டியில் நல்லெண்ணெயை காய வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக கடுகு வெண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயம், இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இதில் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் மேலே இதை நம்ம போட்டுடணும். போட்டுட்டு ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விட்டிங்க அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா உங்களுக்கு மேலே அப்படியே உங்களுக்கு மேலே மிதக்கிட்டு வரும். உங்களுக்கு அது வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இது நீங்கள் ஒரு சுத்தமான தண்ணி படாத ஒரு கண்ணாடி பாட்டிலையோ பீங்காஞ்சாடிலையோ எடுத்து வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் 3 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.